இந்த கௌதம் கம்பீர் இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு கோச் ஆனதுலேருந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நியூஸு, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு என்டர்டெயின்மெண்ட் தான் சொல்லணும். அவருக்கு குஷியாக இருக்கோ இல்லையோ, இந்தியன் கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் விளையாடுறத பார்த்து குஷியாக இருக்கோ இல்லையோ, வெளியே வர நியூஸஸ்லாம் கேட்டால் மற்ற டீம்ஸ்க்கெலாம் செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போது சுட சுட ஒரு நியூஸு, ரோஹித் சர்மாவுக்கு லார்ட்ஸில் விளையாடக்கூடிய 3rd ODI அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து தான் அவரோட கடைசி கேமாக இருக்கும். 2027 வேர்ல்ட் கப் ஆஃப் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் ரோஹித் சர்மா கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிரபலமான நியூஸ் சேனல் டைம்ஸ் நவ்வில் ஆன்லைன்லேயும் சரி ஸ்பெக்குலேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்கிலாந்து சீரீஸில் ஃபர்ஸ்ட் கேம் வேறு லெவலில் வின் பண்ணாங்க. பட் அதுலேயுமே பெருசாக ரோஹித் சர்மா அடிக்கலை. ரெண்டாவது கேம் அகெயின்ஸ்ட் இங்கிலாந்து அட் கார்டிஃப் 45 பால் 46 பாலில் 22 ரன் அந்த மாதிரி தான் ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. இது ஒரு ரோஹித் சர்மாவோட நாக் கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு 4 ஒரு 6 அவ்வளோதான் அடிச்சிருந்தாரு. 2-3 கேச்சஸ் மிஸ் பண்ணாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ். ஸோ அது அவுட் ஆன கையோட சுட சுட நியூஸ் வந்துருச்சு, இந்த மாதிரி ரோஹித் சர்மா ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் கிடையாது, தூக்க போகிறான் அது இதுன்ட்டு. பட் இது ஒரு ரூமராக தான் இது வரைக்கும் இருக்குது. அது ரூமராகவே முடிஞ்சிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இது வந்து ஒரு வேறு ஒரு டீம்லேருந்து இந்த நியூஸ் வருது, இல்லை இதே இந்தியன் கிரிக்கெட் டீம் வேறு யார் கீழேயாவது கோச்சிங்கில் ஒரு ரவி சாஸ்திரி கீழே இல்லை ஒரு ராகுல் டிராவிட் கீழே இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா இது ஃபேக், இதெல்லாம் நம்பாதீங்க சும்மா அப்படின்னு நம்ம 100% சொல்லலாம். பட் இப்போ இருக்கிற இந்தியன் கிரிக்கெட் டீம், அதுவும் கௌதம் கம்பீர் கோச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூஸஸ்லாம் நம்பாமல் இருக்க முடியல. பிகாஸ் நமக்கு கண்ணுக்கு எதிர்க்க ப்ரூஃப் இருக்கே. சஞ்சு சாம்சன் அத்தனை கேம் அடித்து பாடுபட்டு T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணி கொடுத்தாரு. 3வது கேம் தூக்குனாங்க. ஸோ இப்போ அவர் அகெயின் T20 இன்டர்நேஷ்னல்ஸில் விளையாடுவாரானே தெரியல. இந்த மாதிரி பேர் அடிக்கிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு பிளேயரையாக எடுக்கிறது, இது பண்ணுறது, இந்த ஸ்டெபிலிட்டி டீமில் கிடையவே கிடையாது. இப்போது ரோஹித் சர்மா ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இல்லை அப்படின்றத நீங்கள் நம்புறீங்கன்னா ஓகே. அவருக்கு 39 வயசு ஆகிடுச்சு, நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே வெல் அண்ட் குட். பட் அதையே இப்போ பண்ணுறீங்க. இன்னும் ஹார்ட்லி ஒரு 15 மந்த்ஸ் தான் இருக்குது 2027 வேர்ல்ட் கப்பில். இப்போ எதுக்கு பண்ணுறீங்க? சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ண கையோடு நீங்கள் அப்படியே ரோஹித் சர்மாவை எடுத்துகிட்டு அந்த இடத்துல யசஸ்வி ஜெய்ஸ்வாலை கொண்டு வந்திருந்தீங்கன்னா அந்த ஒரு டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும். அப்போவே நீங்கள் சொல்லி க்ளீனாக முடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவ்வளோ ஒர்க் பண்ணி ஐபிஎல்லையும் சரி அவரோட ஃபிட்னஸ் குறைன்னு சொன்னாங்க. ஃபிட்னஸ் சரியாக இல்லை, ரன்னிங் ஓட முடியல, அது பண்ண முடியல, இது பண்ண முடியல. நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த வயசுலேயும் அவரோட ஃபிட்னஸ் லெவல் செம்மையாக இருக்குது. அதாவது ஒரு பிரைம் ரோஹித் சர்மா 28 வயசு 29 வயசுல எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி 39 வயசுல இருக்காரு. இந்த அளவுக்கு அவர் எஃபர்ட்ஸ் போட்டு ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அது ரொம்ப ஈஸியாக கொச்சப்படுத்துகிற மாதிரி 2 கேம் அடிக்கலன்னு இதோட இவர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இல்லை, நாங்கள் மூவ் ஆன் பண்ண போகிறோன்றத ரொம்ப ஈஸியாக சொல்கிறீங்க. இது இவருக்கு மட்டும் இல்லை, ரோஹித் சர்மான்னு மட்டும் பார்க்காதீங்க, ஒரு டீமாக பாருங்கள். இந்த அளவுக்கு ஸ்டேச்சர் உள்ள ஒரு ரோஹித் சர்மாக்கே இந்த நிலைமைனா, இது நான் சொல்கிறது தப்பாக கரெக்டானு தெரில. இதே விராட் கோலி ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயோ அதுக்கப்புறம் நடந்த சீரீஸ் எல்லாம் அடிக்காமல், நேற்று கேமில் அடிக்காமல் அப்படியே அவரும் ஒரு லீன் பேட்சில் இருந்திருந்தாருன்னா இதே நிலைமை தான் அவருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா டீமில் என்ன ஒரு ஸ்டெபிலிட்டி எடுத்துகிட்டு வரீங்க, டீமுக்கு என்ன ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறீங்க அப்படின்றது சுத்தமாக தெரியல. இப்போ தான் பெல்ட் அடி வாங்கிட்டு வந்திருக்கோம் இங்கிலாந்து கூட T20 சீரீஸில், அயர்லாண்டில் T20 சீரீஸில். ரெண்டுத்துலேயுமே லேக்கான ஒரே விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஹார்ட்லி 3 மந்த்ஸ் பிஃபோர் T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணோம். அதுலேருந்து மெயினான கேப்டனை தூக்கியாச்சு, ஓப்பனரை தூக்கியாச்சு, யங் சைடு ஃபியர்லெஸ் சைடு அடிச்சு ஆடுவோம் அது இதுன்னு கொண்டு வந்தீங்க. இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிளியராக தெரிஞ்சுது. எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஃபர்ஸ்ட் கேம் ஓடிஐக்குள்ளே வந்த உடனே எப்படி ஒரு கிளினிக்கலான ஒரு விக்ட்ரி நம்ம வாங்கணும் அப்படின்றத பார்த்தோம். ஸோ 2027 வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடந்தால் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என்ன பண்ணாலும் எப்படியா நம்ம வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் நடக்க போகுது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் 20 ஓவர்ஸ் அப்படின்னா கூட ஓகே, T20 நிறைய விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். பட் ஓடிஐ ஃபார்மேட் அப்படின்னும் போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கேமில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சில செஷன்ஸை
அப்போனன்ட் டீம் வின் பண்ணுவாங்க. ஒரு சில செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வின் பண்ணுவோம். ஸோ 50 ஓவர் 300 பால் அப்படின்னும் போது எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன சின்ன ஃபீல்டு செட்டப்பில் இருந்து பவுலிங் ரொட்டேஷன்ஸ் எந்த எண்டில் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் சுப்மன் கில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவர் இருக்காரு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் யார் கொண்டு வரது? இன் தி ஃபார்ம் ஆஃப் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. இவங்க 2 பேரையும் இப்போ ரோஹித் சர்மாக்கு நான் அகெயின் இதே தான் சொல்கிறேன். ரோஹித் சர்மாக்கு இந்த நிலமைனா நாளைக்கு விராட் கோலி கூட வரலாமே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இது ரூமராகவே இருந்துட்டால் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த மாதிரி தேவையில்லாமல் நியூஸ் ஸ்பெகுலேட் ஆகி பிளேயர்ஸ்க்கும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணி நம்மளுக்கும் ஃபேன்ஸுக்கும் என்னடா நடக்க போகுதுன்னே தெரியாத மாதிரி தான் இருக்குது சுச்சுவேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னென்ன நியூஸ்லாம் நடக்குதோ அதையுமே நம்ம உடனே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.